பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலுக்கு நேரடியாக தன்னுடைய இறுதி அஞ்சலியையும் மரியாதையும் செலுத்தி இருக்கிறார். இந்த நிலையில இறுதி மரியாதை செலுத்திய பிறகு கூட்டத்தில் பேசிய அவர் இழப்பு என்பது தங்களாலும் தங்களுடைய கட்சியினராலும் அவருடைய குடும்பத்திற்கு இணையாக தங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் புத்தர் காட்டிய ஒரு மனிதாபிமான பாதையில் பயணித்த அவரை இது போன்ற ஒரு படுகொலை செய்திருப்பது எவராலும் ஏற்க இயலாது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதனை அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். இந்த விவகாரத்தை மாநில அரசு குறிப்பாக தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் தீவிரமாக தங்களுடைய விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்வது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே இதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக அதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படும். பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அமைதியான முறையில் தங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலோடு அவர் தன்னுடைய உரையை முடித்திருக்கிறார். எனவே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் தற்போது வரை கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் மாயாவதி முன்வைத்திருக்கிறார். நேற்று முதலே இது தொடர்பான ஒரு கருத்துக்களும் குற்றச்சாட்டுகளும் ஒரு விமர்சனங்களும் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றன. தொடர்ந்து திருமாவளவன் தொடங்கி பலர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளர்களும் இந்த ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு 4 மணி நேரத்திலேயே இந்த படுகொலை நடைபெற்ற 4 மணி நேரத்திலேயே குற்றவாளிகளை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று தெரிவித்தாலும் அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என்பது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தொடங்கி தற்போது தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி வரை அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். எனவே எதையோ மூடி மறைப்பதற்காகவே யாரோ குறிப்பிட்ட நபர்களை தமிழக காவல்துறை கைது செய்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு இன்னும் தீவிரம் காட்ட வேண்டும். இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். அதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக உரிய அழுத்தங்கள் கொடுக்கப்படும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களையும் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அமைதியான முறையில் தங்களுடைய கோரிக்கைகளை அரசிடம் முன்வைக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களையும் வலியுறுத்தல்களையும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரம் என்பது அதிக அளவுல இன்னும் சூடுபிடித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் ஒரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் நேரடியாக வந்து ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில இது தேசிய அளவுல மிகப்பெரிய தமிழ்நாடு அரசின் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு தனிப்படைகள் அமைத்து நேற்றைய தினம் 8 பேர், இன்று 3 பேர் உட்பட பலர் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என்ற ஒரு குற்றச்சாட்டை மாயாவதியும் முன்வைத்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு அழுத்தமான வலியுறுத்தலை இதன் மூலமாக அவர் முன்வைத்து சென்றிருக்கிறார். தாரா.